இந்த 120 பேர் ராஜாவுக்கு வேலை செய்வாங்க. அங்க இருக்கிற தேசம் முழுவதும் ராஜாவுக்கு அரண்மனை கட்டும். இப்படிதான் அந்த நாட்களின் பழக்கம். அப்போ ராஜான்னா ராஜா தான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ராஜாவுக்கு அடுத்தாற் போல பதவி வகித்து பொறுப்புகளை பிரித்து கொடுத்து ராஜ்யத்தை சரியாக நிர்வகிக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பிலே தானியேல் காணப்பட்டான். ஏன் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இந்த தானியேல் விசேஷமானவனாய் காணப்பட்டான். ஆனா 123 பேரிலே இவன் விசேஷமானவன். சரி, அப்போ ஒரு ராஜ்யத்தையே கவனிக்க, ஒரு குடும்பத்தை நம்மால் நடத்த முடியல, ரொம்ப பிஸி. என்ன பண்ணீங்க? பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு விட்டேன், ரொம்ப பிஸி. இது எல்லாரும் செய்யறது தான், நானும் செய்யறது தான், எல்லாரும் செய்யற போறதுதான். ஆகவே என்ன பிஸி? 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் 5 பேர் இருக்கிற குடும்பத்தை அதை சரியா நடத்தி கொண்டு போக முடியும். ராஜ்யத்தையே நடத்தும்படியான பொறுப்பை தானியேல் கூட எவ்வளவு பிஸியா இருந்திருப்பான் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம பிசினஸ்ல அவன் பிசினஸுக்கு ஒண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம அவ்வளவு பிஸி. காலையில் எழும்பணும், ராத்திரி வரைக்கும் ஓடு ஓடு ஓடி ஓடி உழைக்கணும், 120 பேரையும் கவனிக்க, எல்லாத்தையும் பொறுப்புகளை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், ராஜாவையும் பிரியப்படுத்தணும். இந்த பொறுப்புகளின் இந்த சமுதாயத்தின் உயர்ந்த பதவியில் இருந்த சிலருக்கு நினைக்கிறாங்க ஜெபம்னாலே இந்த வேலையத்தவங்களுக்கு தான் ஜெபம் நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேலை இல்லாம சும்மா உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் ஜெபம் நினைப்பு. தானியேல் இவ்வளவு ஹை பொசிஷன்ல அவன் 3 நேரம் ஜெபித்தான். ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும், எவ்வளவுதான் வேலை பழுதுகள் நமக்கு நிறைய இருந்தாலும், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் முறைமையாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது ஒரு நிகழ்ச்சியாக இல்லாமல் அது வாழ்க்கையின் பகுதியாக இருக்கு. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் the prayer should not be an external thing, it should be a part of your life. Therefore your life should define like a lifestyle of powerful prayer. Hallelujah. Powerful, வல்லமையான ஜெபம். இந்த நாட்களில் மேலை நாடுகளில் ஜெபம் நம்ம செய்யறது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை கொடுத்திருந்தும் ஜெபத்தில் நாம் ஈடுபடுகிறது இல்லை. அதுக்கு என்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்ல முடியுமோ அவைக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஜெபத்தை கடைசியில் வைத்திருக்கிறோம். தானியேல் அவ்வளவு உயரமான பொறுப்பில் இருந்த பொழுதும் அவன் ஜெபம் செய்தான். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் உன்னை வைத்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனோடு உறவாடும்படியாக, என் தேவனோடு நடக்கும்படியாக, என் ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ணும்படியாக. நம்ம என்ன செய்யறோம்னா, அவற்றிலிருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு நாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவரை பார்க்கிறது இல்ல, அவர்கிட்ட போறது இல்ல, நேரத்தை செலவு பண்றது இல்ல, அவரோடு கூட நடக்கிறது இல்ல. தானியேல் அப்படி இல்லை. அவன் தேவனோடு நேரத்தை ஜெபத்தில் செலவு பண்ணினான். ஹல்லேலூயா. அது அவன் வாழ்க்கை முறையாக காணப்பட்டது. இந்த பிரசங்கத்தை நான் உங்களுக்கு செய்யும் போது என்னோடு ஆண்டவர் பேசினார். ஆகவே இது என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னோடு பேசினதை உங்களுக்கு தேவவசனமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஜெபம் நம்முடைய ஜீவியத்தின் பங்கு. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த தானியேல் இருந்த ஸ்தானம் அது மாத்திரமல்ல. 3ஆம் வசனத்தை யாரோ ஒருத்தர் வாசிங்க, சிஸ்டர் வாசிங்க. தானியேல் 6:3 வாசிங்க சீக்கிரம். இப்படி இருக்கையில், மைக் ஆன் பண்ணிருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் சேனாதிபதிக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி. தேங்க்யூ. அவன் ஆங்கிலத்தில் சொல்லிருக்கு டிஸ்டிங்விஷ்ட், மற்றவர்களிலும் வித்தியாசமானவனாய் காணப்பட்டான். அவனுக்குள்ளே விசேஷமான ஆவி காணப்பட்டது. மற்ற மொழிகள் நீ வாசித்து பார்க்கும்போது எக்ஸப்ஷனல் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. விசேஷமான ஆவின் தமிழ்ல இருக்குது. எல்லாத்தையும் ஒன்னா போட்டாலும் இவன் தானியேல் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமானவன். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆவியை தரித்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிறவர்கள், நாம் விசேஷமானவர்கள். 1 பேர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எனக்கு பிரியமான வசனம். கர்த்தர் நம்மை விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஜனம் என்று அழைக்கிறார். அப்படியானால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் வேறு விரிக்கப்பட்டவர்கள். சபையிலும் சமுதாயத்திலும் வேலை ஸ்தலத்திலும் குடும்பத்தின் இடங்களிலும் நம்மை கொண்டு போய் விட்டா இந்த மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளை, இந்த மனுஷி ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மை கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். ஏனென்றால் என் இயேசுவின் ரத்தம் நம்மேல் இருக்கிறது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நிறைய பேருக்கு அந்த ரத்தத்தை, அந்த அடையாளத்தில் மறைச்சே வாழ்ந்து பழக்கம். Let's go with the flow. Hallelujah. Let's go with the people. We should be wise, you know. We should be a Christian but wise.
God hates wise Christians anyhow. Hallelujah. ஆகவே நாம் ஞானமாய் நடக்க வேண்டும். நீ ஞானமா நடந்து என்னத்தை உண்டாக்கிட்ட? ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறது என்னவென்றால், நாம் வேறு பிரிக்க, தானியேல் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவன். ஏன்? ஜெபம் அவனை வேறு பிரித்தது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சரி, அவனுடைய பொசிஷன்ல அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான்.